जानकीकान्तस्मरणं आञ्जनेयस्वामिनः सद्गुरुस्वामिनः किन्देवैर्धरैः प्रपन्नभरणे सन्देहकृद्भिर्नृणां विन्देयं यदितान् विमूढयति मां निन्देयुरार्यान् किन्देयं किमदेयमित्यविदुरं तन्देहिनामिष्टदं वन्दे काञ्चनवञ्चनामृगरिपुं वन्दे तरश्रेयसे किन्देवैर्धरैः प्रपन्नभरणे सन्देहकृद्भिर्नृणां विन्देयं यदितान् विमूढयति मां निन्देयुरार्यान् किन्देयं किमदेयमित्यविदुरं तन्देहिनामिष्टदं वन्दे काञ्चनवञ्चना मृगरिपुं वन्दे तरश्रेयसे श्रीपतिயான பரமாத்மா ஸ்ரீனிவாசன் பதிதபாவனாய் ஸ்ரீராமனாய் அவதாரம் பண்ணி சகல தர்மங்களையும் சமஸ்தாபனம் பண்ண சரித்திரத்தை புண்ணிய கிரந்தமாய் ஸ்ரீமத் ராமாயணமாக வால்மீகி அனுகிரக கிரந்தமாய் எதை பிரார்த்தித்தாலும் கொடுக்கக்கூடிய புண்ணிய கிரந்தம், நம்ம நல்வழிப்படுத்தக்கூடிய புண்ணிய கிரந்தம். ராமாயணம் கேட்டு ராமாயணம் பாராயணம் பண்ணி ஆஸ்திக ஆளாயும் தார்மிக ஆளாயும் மாறினவாள் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் உண்டு. ஏதோ போகிற போக்கில் ஏதோ நடக்கிறதேன்னு காதை கொடுக்க ஆரம்பித்து ராமாயணம் சிவனம் பண்ண ஆரம்பித்து ராமாயணத்தில் ஈடுபாடு வந்து ஒருத்தர் இல்லை 4 பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பேரை சொல்ல முடியும். உலகத்தை இன்றைக்கி திருத்தின்னு இருக்குன்னா ராமாயணம் பாகவதம் போடுற புண்ணிய கிரந்தங்கள் தான் இன்றைக்கி உலகத்தை திருத்தின்னு இருக்கு. அதனால தான் நிறையா அழகாக இந்த பகுபியஸ்யோதவியம் பகுதா ஸ்யோதவியம், பல பேர்கிட்ட கேளு, பல சரித்திரம் கேளு, பல பிரகாரமாக கேளு, பல தடவை கேளு, திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார்கள் ரிஷிகள். ஏன் தெரியுமோ, ஒரு தடவை 2 தடவை கேட்ட உடனே மனசில் படிச்சு விடாது. சில அஷடைகள் என்ன சொல்லி தெரியுமோ, அதான் ஒரு தடவை ராமாயணம் கேட்டாச்சே, ஒரு தடவை பாகவதம் கேட்டாச்சே, ஒரு தடவை கேட்டு உனக்கு ஞானம் வந்துருச்சு, என்ன பக்தி வந்துருச்சு, என்ன புரிஞ்சுட்டேன். 30 தடவை பாகவதம் கேட்டுவாள்லாம் இன்னும் கேட்டுருக்காள். ஒரு தடவை கேட்டாச்சே, 2 தடவை முடந்தான் அப்படி சொல்லுவான். பல தடவை கேட்குற போது தான் மனசில் ஒரு விசுவாசம் நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் யோதனை நீ பார்த்தா தான் அதனுடைய தாத்பரியம் புரியும். முதல் கேட்குற போது ஈடுபாடோடு நம்பிக்கையோடு கேட்பால் சொல்ல முடியாது. முதல்ல கேட்குற போது இப்படி 8 நின்று இருட்டில் பாதி வெளிச்சம் பாதி இருட்டு, இப்படி கொஞ்சம் தயங்கண்டு அப்படி தான் உட்காந்து கேட்டுருப்பாள். அது மாதிரி 2 தடவை கேட்க விட்டு தான் ஓஹோ விஷயங்கள் இருக்குது போல இருக்கே, பொறுமையோடு கேட்கணும் அப்படின்னு பொறுப்போடு கேட்கணும் தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் முன்னாடியே உட்காந்து கேட்க ஆரம்பிப்பாள். முன்னாடி உட்காந்து கேட்கணும் தோணும். அது தினமே 2 தடவை கேட்க விட்டு தான் ஓ இவ்வளோ விசேஷங்கள் சொல்கிறாலே நம்ம 2 தடவையாக மனசு வாங்கிக்க வேண்டாமா, அந்த வழியில் நடக்க வேண்டாமான்னு தோண ஆரம்பிக்கும். அது தடவை அது மாதிரி 2 தடவை கேட்க விட்டு தான் ஆஹா நம்ம நாளாக நினச்சிட்டு இருக்கோமே, ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்ட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிக்க வேண்டாமான்னு சாதிக்கும். 2 பேரும் ஜாடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது முன்னாடி உட்காந்து பேசுகிறது ரொம்ப தர்மசங்கடமான ஒரு விஷயம், பேசப்படாது. அதோட அது இதில் அவத்து இல்லை, கொடுத்துக்கிறது வாங்கிக்கிறதுல அது இல்லை. அது முன்னாடி உட்காந்து பண்ணுறபோது ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். பல தடவை கேட்டு பல தடவை பிரகாரமாய் அப்படி கேட்குற போது தான் அந்த மார்க்கத்தில் திருமணம் ஈடுபடணுங்கிற எண்ணம் வரும். அதுக்காக தான் பல தடவை பல பிரகாரமாய் பல விதமாய் பல முறையில் சிவனம் பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கேட்கறது தான் க்ஷேமத்துக்கு சாதனம், படிக்கிறதில்லை. படித்தா விபரீதமான அர்த்தங்கள்லாம் தோணும், சாத்விகமான அர்த்தம் மனசுக்கு வரும் தோணாது. இல்லாத அர்த்தங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பார் பல பேர். அது நம்ம நேரடியாக படித்தா எல்லாத்தோட பெரிய பைத்தியக்கார சொல்கிறது என்ன தெரியுமா, ரொம்ப நாள் முன்னாடி எங்கிட்ட கேட்கலை, எங்கள் ஊரில் பாலுசாஸ்திரின்னு இருக்கார்.
அவர்கிட்ட ஒரு கிரஸ்தர் வந்து தர்ப்பணத்தில் ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து ந அன்ன கோத்திரான்னு தர்ப்பணம் பண்ணுறோமே, யாருக்கு அப்பா இல்லையோ அம்மா இல்லையோ அவெல்லாம் திருப்தி அடையட்டும் அப்படின்னு தர்ப்பணம் பண்ணுறோமே, ஒருத்தருக்கு அப்பா அம்மா இல்லாமல் எப்படி ஒருத்தர் வந்திருப்பார்? எப்படி இந்த ஸ்லோகம் பொருத்தம்? இந்த கேள்வியே பைத்தியக்காரத்தமான கேள்வி. அப்பா இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் ஒருத்தர் இருப்பானா, ஒருத்தர் வந்திருப்பானா? அப்பா இல்லை அம்மா இல்லாத வாழ்க்கை தர்ப்பணம் பண்ணுறேன்னு தர்ப்பணம் பண்ணுறானே, பரம மூடங்கிறதுக்கு எதாவது அடையாளம். அப்பா அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமே வந்தவன் அர்த்தமானே. தர்ப்பணம் பண்ணுற போது யார் யாருக்கு அப்பா இல்லையோ அம்மா இல்லையோன்னு அர்த்தம். ராமார் ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணுற போது இப்படி விபரீதமான அர்த்தங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்பா இல்லாத வாழ்க்கை அம்மா இல்லாத வாழ்க்கைங்கிறாளே, அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் ஒருத்தர் வந்துருப்பலாம். இது எப்படி இது ஸ்லோகம் பொருந்தும்? இதை விட டெல்லியில் ஒருத்தருக்கு அது சோக விநாச காரணம் கணபதி பற்றி சோக விநாச காரணம் இருக்கு, சோக விநாச காரணம் இருக்கு. அவரை போய் வச்சுக்கணுமான்னு கேட்டால் சமஸ்கிருத வாத்தியா தலையில் அடிச்சுட்டேன், உனக்கு போய் சமஸ்கிருதம் சொல்லி வச்சேன். சோக விலாசன்னு அர்த்தம் பண்ணுறது சோக விலாச காரணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறான். நேரடியாக ஒருத்தர் அர்த்தம் பண்ணான்னு வச்சுக்கோ, விபரீதமான அர்த்தங்கள்லாம் மனசுக்கு வர ஆரம்பிக்கும். நல்லா அதாவது உங்களை புரியும்படியாக சொல்கிறாருந்தா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, வித்தை சமுத்திரம் மாதிரி. இந்து மதத்தில் வித்தை சமுத்திரம் தான், சந்தேகமே இல்லை. மீதி மதத்தில் ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு பிரசாரம் பண்ணிட்டு இருக்கா. லட்சக்கணக்கான கிரந்தம் சமுத்திரம். சமுத்திரம்னு சொன்னதில் இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமோ? சமுத்திரத்தை நேரடியாக அனுபவிக்க முடியாது, அனுபவிச்சா கரிக்கும். அது மாதிரி புஸ்தகங்களை நேரடியாக நீங்கள் அனுபவிச்சேன்னா கரிக்கும் உங்களுக்கு. இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ணிட முடியுமா, இப்படியெல்லாம் ஒருத்தர் இருந்துட முடியுமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதே சமுத்திர ஜலத்தை சூரியன் மேகமாக்கி மழையாக கொடுக்குற போது அமிர்தமாக இருக்கும். அதே சமுத்திர ஜலத்தான் சூரியன் மேகமாக்குறான். அதே மாதிரி சமுத்திரமாக உள்ள வித்தியை ஆச்சாரியனாகிற சூரியன் வாங்கிட்டு நமக்கு மழை மாதிரி வருஷிக்கிற போது அது அமிர்தமாக கிடைக்கும். வித்தை சமுத்திரம் மாதிரிங்கிறது மட்டுமல்ல, ஆச்சாரியன் சூரியன் மாதிரி. அவன் மூலமாக அந்த வித்தை வந்தால் தான், அந்த சமுத்திரத்தில் வந்தால் தான் அமிர்தமாக இருக்கும் நமக்கெல்லாம். இல்லைன்னா வித்தை வெறும் சமுத்திரம் மாதிரி கரிக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் சாஸ்திரத்தை பார்த்து இப்படிலாம் ஒருத்தன் இருக்குமா சார், என்னென்னோ சொல்லியிருக்கேன் பயமாக இருக்கே அப்படிலாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். ஆச்சாரியன் முகமாக வந்தால் தான் அந்த வித்தியை அமிர்தம் மாதிரி. என்றைக்கும் எவ்வளோ ரசித்தாலும் இல்லை. ராமாயணம் இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் நீங்கள்லாம் கேட்குறீங்களா? எத்தனை கேட்டுட்டோம், எத்தனை சொல்லிட்டோம். அன்னன்னைக்கு உருகிறதே, அன்னன்னைக்கு கண்ணால் கிளம்புறதே பாராயணம் பண்ணுற போதும். அதான் புண்ணிய கிரந்தத்துடைய அடையாளம். அது அந்த மாதிரி முறையில் கொடுத்தாள் ஸ்ரீமத் ராமாயணத்தை. இது பகவத் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும்தான் பொருந்தும். அன்னன்னைக்கு அமிர்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது பகவத் சம்பந்தியான விஷயத்துக்கு தான் பொருந்தும். மீதி லோகத்தில் நேற்றுக்கு சொன்ன சரித்திரத்தை மட்டும் பேச ஆரம்பித்தான்னா, நேற்றுக்கே சொல்லிட்டியடா பேசாமல் இருங்கிறான். நேற்றுக்கு கேட்டதை நீ கேட்கிட்ட பிடிக்காது. ராமாயணம் பாகவதம் போன்ற சரித்திரங்கள் எத்தனை தலைமுறையாக சொல்லிட்டு இருக்கோம், கேட்டுருக்கோம். அன்னன்னைக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஜீவகலை ஓடுறது அதில். தெரியாத சில பேர் சமஸ்கிருதம் சத்த பாஷை மிருத பாஷைன்னு சொல்லிட்டு இருக்கான். சமஸ்கிருதம் தான் ஜீவகலை உள்ள பாஷை. வேணும்னு அசூயையில் சொல்கிற வார்த்தை. இன்றைக்கும் ஜீவகலை ஓடின்னு இருக்கிற ஒரு பாஷை ஒன்று உண்டுன்னா சமஸ்கிருத பாஷை தான் ஜீவகலை ஓடின்னு இருக்கிற பாஷை. அதுக்கு என்ன அடையாளம்? அந்த பாஷையில் ஜீவகலை இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதனால தான் சமஸ்கிருத மந்திரங்களை வச்சுட்டு அழகாக ஜபஹோமங்கள் பண்ணுற போது அந்த லாபம் நமக்கு கிடைக்கிறது. சமஸ்கிருதத்தில் உள்ள ராமாயணம் பாகவதம் போன்ற கிரந்தங்கள் சமஸ்கிருதத்தை தொடுத்து கொடுத்த மந்திரங்களை வச்சுன்னு ஹோம் பண்ணுற போது அதுலேருந்து கிடைக்கிறது பாருங்க. அது ஜீவகலையாக இருக்கலாம் தான். இல்லை, விரை ஜீவகலையோடு இருந்தால் தானே மரமாகும். மந்திரங்கள் ஹோமங்கள் பண்ணி க்ஷேமம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மந்திரங்கள் ஜீவகலையோடு இருக்குன்னு அர்த்தம். ஏன் மந்திரங்கள் சபதம் பண்ணிட்டு பண்ணி வைக்கலாம். அடிக்கடி சொல்லிட்டு எல்லாம் பிரத்யட்ச பிரமாணம். எதுவுமே புராணத்தை மட்டும் எடுத்து சொல்லலை. இதோ இருக்காள் அப்படின்னு சுட்டி காண்பிக்க முடியும். பெங்களூர்லேருந்து கிருஷ்ணன் வந்திருக்கார். அவளை கேளுங்க, சந்திராலயோட்டுன்னு இருக்கேன். எங்கிட்ட ரொம்ப பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறாள், எங்கிட்ட எங்கள் காலனியே காப்பாற்றினாலே பெரிய ஒரு பாதிப்பு வந்துடுது அந்த காலனிக்கு. என்கிட்ட ஒரு ஈடுபாடு உள்ளவா வாழலாம். இது மாதிரி பாதிப்பு வந்துடுத்து நிவர்த்தி ஆனால் தேவலை அப்படின்னா நிறையா மந்திரங்கள் இருக்குது. கவலையே படாதீங்கோ, இந்த ஹோமத்தை பண்ணுங்கோ க்ஷேமம் கிடைக்கும் சொன்னேன். நீங்களே வந்து பண்ணி வச்சுருக்கோளே நாள்.
உத்தம திட்டத்தை நன்னா பண்ணினாள். அதையும் சொல்லணும், நன்னா பண்ணினாள். இதில் என்ன அதிசயம்னா, அவள் அந்த பாதிப்பு போகணும்னு நினச்சாள். அவள் எந்த பாதிப்பை ஏற்படுத்த நினச்சாலும் அதுவே இவாளுக்கு க்ஷேமமாக மாறிடுச்சு, விஷம் அமிர்தமாக மாறிடுச்சு. அந்த பாதிப்பு போனதோடு இருக்கலை, அதுவே பெரிய லாபகரமாக ஆயிடுத்து வாழ்க்கை. இதோ நேரம் வச்சுன்னு சொல்கிறேன், பெங்களூர்லேயே வந்திருக்காரு கிருஷ்ணன் விட்டும். எதுவுமே சக்தி குறையலை. எங்கேயாவது குறை ஏற்பட்டுக்குன்னா நம்மகிட்ட நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுடுச்சு. எல்லாத்துலேயுமே சந்தேகம், எல்லாத்துலேயும் விபரீதமான பாவம், நம்பிக்கை இல்லாத, எல்லாம் பரவாயில்லை, இப்படி இருந்தால் பரவாயில்லை, எப்படி இருந்தால் பரவாயில்லை, எதையோ பண்ணிட்டு ஒரு சக்தியை முழுக்க கெடுத்து வச்சுருக்கோம். முறையோடு இன்னென்ன க்ஷேமத்துக்கு இன்னென்ன மந்திரம்னு விஷயம் தொடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த க்ஷேமத்துக்கு எந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறோங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தெரிஞ்ச ஆச்சாரியனை அண்டனம். இல்லை எந்த வியாதிக்கு எந்த மருந்துன்னு தெரியணுமே. எல்லா வியாதிக்கு எந்த மருந்து, ஒரே மருந்து எல்லா வியாதிக்கும் கொடுத்துருந்தாலும் எந்த மருந்துக்கு எந்த வியாதியும் தெரியணும் பாருங்க. எந்த க்ஷேமத்துக்கு எந்த மந்திரங்கிறது தெரியணும். அது மாதிரி உள்ள ஆச்சாரியன் படிச்சுக்கணும். எந்த க்ஷேமத்தையும் அடைய முடியும், சந்தேகம் இல்லை. சபதம் பண்ணி சொல்லலாம், சந்தேகம் இல்லை. ஜீவகலையோட ஒரு பாஷை சமஸ்கிருத பாஷை. அதனால தான் இன்றைக்கி ராமாயணம் பாகவதங்களாம் க்ஷேமத்தை கொடுத்துட்டு இருக்கு. அற்புதமான கிரந்தமாக ஸ்ரீமத் ராமாயணம் தரிசனம் பண்ணி ராமபத்ர தீட்சாள் ஒரு புண்ணிய புருஷாள் திருவிசநல்லூரில் இருந்து வருவார். அவர் ஜானகி பரிணயம்னு ஒரு நாடகம் பண்ணியிருக்கார். சார் ராமன் கிட்ட அளவில்லாத பக்தி. ஜானகி பரிணயம் நாடகம் பண்ணியிருக்காள். அது தவிர நிறையா சரித்திரங்கள் இருக்கார். அவருக்கு கிந்தேவைரிதனை பிரபன்ன பரணே சந்தே, இதுக்கு அஷ்டப்பிராசம் பேர். இந்த மாதிரி ஸ்லோகம் பண்ணுறதுக்கு அஷ்டப்பிராசம் பேர். இந்த மாதிரி ஸ்லோகம் பண்ணுறதுக்கு அஷ்டப்பிராசம்னா என்ன அர்த்தம்? ஸ்லோகத்தை 8ஆக பிரிச்சுக்கணும். 8ஆக பிரிச்சுன்னா ஒன்றுலேயும் 2வது எழுத்து ஒரே எழுத்து வந்துட்டுருக்கணும். அந்த மாதிரி அமைக்கணும். அதுக்கு அஷ்டப்பிராசம் பேர். சமஸ்கிருதத்தில் ஆழ்ந்து ஞானம் உள்ளவாள் தான் அஷ்டப்பிராசத்தில் ஸ்லோகம் அமைக்க முடியும். அது மாதிரி ஒரு ஸ்லோகம் சொன்னாள் ராமனை பற்றி. கிந்தேவைரிதரை பிரபன்ன பரணே சந்தேகிருத்தன் ரிணாம் விந்தேயம் யதிதான் விமூಢயிதி மாம் நிந்தேயுரார்யான கிம் கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம் தந்தேஹினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனாமிருகரிபம் வந்தே தரஸ்ரேயசே. அவருக்கு ஒரு வயிற்று வலி வந்துடுச்சு. அதனால வயிற்று வலி ஒரு பல பேருக்கு வரக்கூடிய ஒரு விலையாக இருந்து ஒரு சூலம்னு பேர் அந்த வயிற்று வலிக்கு. அது மாதிரி வயிற்று வலி வந்துடுச்சு. ரொம்ப வருஷமாக விலகலை. எல்லாரும் அவர் ராமன் கிட்ட அளவில்லாத பக்தி உள்ளவர். 24 ஜானகி பரிணயம் நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கார். ராமோபாசனம் உள்ளவர். எல்லாரும் பந்துக்கள்லாம் அனுஷனாலும் உனக்கு வயிற்று வலி ரொம்ப நாளாக இருக்குது, போக மாட்டேங்கிறது, அந்த கோயிலுக்கு வா, இந்த கோயிலுக்கு வா, இந்த சுவாமிக்கு வந்து முடி இறக்கிக்கிறேன்னு வேண்டிக்கோ, உனக்கு வயிற்று வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு நான். அவர் என்ன சொன்னாலும், எங்கள் பரம்பரையாக எங்கள் குடும்பத்தில் ராமனை தவிர இன்னொரு தெய்வம் தெரியாது, நான் ராமனை தவிர இன்னொரு தெய்வத்தை ஆராதிக்க மாட்டேன், என் வயிற்று வலிக்காக நான் இன்னொரு தெய்வத்திட்ட மாறிட மாட்டேன். அப்படி மாறினா நெந்தேயும் ஆர்யானைக்கு மகான்கள்லாம் மன்னவாரி இருந்து வெறும் வயிற்று வலிக்காக ராமனை விட்டுட்டு போயிட்டேடா அப்படின்னுட்டு வயிற்று வலிக்காக நான் மாற மாட்டேன் நாள். பந்துக்கள்லாம் கேட்டாள், உன் ராமனால் வயிற்று வலியை போக்க முடியலையே, நீ இந்த சுவாமிக்கு வந்து முடியலை கேட்கலாமே நாள். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமோ, நான் ராமனை தவிர இன்னொரு தெய்வத்தை பிரார்த்திக்க மாட்டேன், ஒருவேளை ராமனால் என் வயிற்று வலியை போக்க முடியலை, அந்த சுவாமிக்கு முடியறைக்கின்றாதான் வயிற்று வலி போகும்னா என் ராமன் வேண்டிக்கட்டும், என் பக்தனுக்கு வயிற்று வலியை போக்க நான் வந்து முடி போட்டு வச்சுக்கிறேன், முடியறைக்கிறேன், ராமன் வேண்டிக்கட்டும், நான் வேண்டிக்க மாட்டேன். அவனால் முடியலன்னா ராமன் பிரார்த்திச்சுக்கணுமே, போய் அழைச்சிட்டு வரட்டும், அவன் வேணா முடியறைக்கிறேன்னு பிரார்த்திச்சுக்கணும், நான் பிரார்த்திச்சுக்க மாட்டேன்னு அவர் அவரே சரித்திரத்தில் எழுதியிருக்கார். பிரம்ம விஷ்ணு மகேஷாத்யாக நாஸ்மாக்கம் திருஷ்டிகோச்சராக. பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் எல்லா தெய்வத்தையும் நான் விஸ்வசிக்கிறேன், ஆனால் நான் கண்ணால் பார்த்ததில்லை. சாஸ்திரங்கள் இருக்கிறதுக்கு சாஸ்திர நம்பிக்கை உண்டு, அதனால் பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரா உண்டுன்னு நான் நம்புகிறேன். கண்ணால் பார்த்து வந்த நம்பிக்கை இல்லை, சாஸ்திரத்தில் உள்ள நம்பிக்கை இது. ஆனால் 2 பேர் தான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒன்று எங்கள் குருவை பார்த்துருக்கேன், 2வது சொப்பனத்தில் என் பிரபு ராமனை பார்த்துருக்கேன். ராமன் சொப்பனத்தில் வந்து கோதண்டத்தால் அவர் வயிற்றை தடவினார், வயிற்று வலி போச்சுன்னு சரித்திரம் அவரே எழுதியிருக்காரு கையால் சரித்திரங்கள்.
இதெல்லாம் இல்லைன்னு ஒருத்தர் பண்ண சொல்ல முடியாதே. அவரே இதில் சரித்திரம் இது. அவர் தான் சொன்னார் ராமனை பற்றி சொல்கிற போது, கிந்தே வைரி தரை பிரபன்ன பரணே சந்தேகிருத்தம், என் ராமன் மாதிரி இன்னொரு தெய்வம் ரட்சிக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான் பதில் சொல்கிறது. ராமன் மாதிரி கருணாமூர்த்தி, அவன் மாதிரி அனுக்கிரமம் எனக்கு கொடுக்குற ஔதாரியம் கொடுக்கறதுன்னு வந்தால் ராமாவதாரம் தான் தீர்மானமாக சொல்ல முடியும். அப்படி கொடுத்த பிரபு அவன். தனக்கு ராஜ்யம் இல்லை, தன் சரணத்தை பிடிச்சின்ற சுக்ரீவனுக்கு ராஜ்யம், விபீஷனுக்கு ராஜ்யம் தனக்கு இருந்து கொடுக்கல, தனக்கு இல்லாத நிலையில் கொடுத்தான். தான் பத்னியை எப்படி அடைய போகிறோம் தெரியலை. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிச்சு, அந்த புறத்தில் 4 மாதம் இருந்துட்டு அப்புறம் என் காரியத்தை ஆரம்பி பின்னாடி வரப்போகிறதா சரித்திரம். கொடுக்கறது கருணைன்னு பார்த்தா ராமன் கிட்டா பார்க்க முடியும். என் ராமன் மாதிரி இன்னொரு தெய்வம் உண்டான்னு கேட்டால் சந்தேகம்தான். சந்தேகிருத்தம் ஒருவேளை விந்தேயம் எதிதான் விமூட இதிமாம், ஒருவேளை ஏதாவது தெய்வம் இருந்து நான் அங்கே மாறினேன்னா நிந்தேயூர் ஆர்யானகி, மகான்கள் மோக்கொண்டு என்னை நிந்திப்பாள். என் பிரபு ராமன் எப்படி தெரியுமான்னாள், கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம், என் ராமனுக்கு இன்னதான் கொடுக்கலாம் இன்னது கொடுக்கப்படாதுன்னு வரம்பு கிடையாதான் அவனுக்கு. கிந்தேயம் கிமதேயமி தெவிதுரம், என்னதான் கொடுக்கலாம் கொடுக்கப்படாதுன்னு எல்லை இல்லாதவன். குலதெய்வத்தை தூக்கி கொடுத்தாங்கிற ஆள்னு உத்தரகாண்டத்தில் அந்த குலதெய்வத்தை தூக்கி கொடுத்த அதிர்ஷ்டம் தான் ரங்கநாதன் கிடைச்சான் தமிழ்நாட்டுக்கு. அந்த ரங்கநாதன் ராமனுடைய பரம்பரையில் குலதெய்வமாக இருந்த தெய்வம். யாராவது குலதெய்வத்தை தூக்கி கொடுப்பான். விபீஷணன் கண்கலங்கினான். நீ கண்கலங்கிறத பார்க்குற போது எனக்கு மனசெல்லாம் கலங்குறதுனா, ஆராதய ஜகநாதம் இக்ஷாகு குலதெய்வதம் ஆராதனீயமனிஷம் சர்வைர் தேவை சவாசவை. இந்திராதி தேவதைகள் தினம் வந்து பூஜை பண்ணிட்டு போராடா ரங்கநாதனே, அந்த ரங்கநாதனை உங்ககிட்ட தூக்கி கொடுக்குறேன். குலதெய்வத்தை தூக்கி கொடுத்தான் பிரபு ராமன். தமிழ்நாடு பண்ணின பாக்கியம் மகாகணபதியுடைய சகாயத்தால் ரங்கநாதன் தமிழ்நாட்டில் தங்கினான். இல்லைன்னா முதல் இந்த விக்கிரகத்தை கடத்துறது அன்றைக்கே கணக்கு ஆரம்பிச்சிருக்கும். கெந்தே வைரி தரை பிரபன்ன பரணே சந்தேகிருத்தம் விந்தேயம் எதிதான் விமூட இதிமாம் நிந்தேயுரார்யானகிம் கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம் தந்தேகினாம் இஷ்டதம். யாருக்கு என்ன வேணுமோ கொடுக்குற பிரபுவன். தந்தேகினாம் இஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனாம் ரிகரிப்பும் வந்தே தர சேசே. அந்த பிரபு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கட்டும் சொன்னாள். ஜானகி பிரணயம் நாடகத்தில் தீக்ஷாள் சொல்கிற போது ராமபத்ர தீக்ஷாள் வேறு வாழ்க்கை. அது மாதிரி இன்றைக்கும் பிரத்யட்சமாக பேசின்னு இருக்கிற அவதார மூர்த்தியில் ராமாவதாரம் உண்டு. இன்றைக்கும் ராமனோட நேராக பேசின்னு இருக்கிறாள் எத்தனையோ பேர் உண்டு. ராமாயணம் பாகவதம் போன்ற கிரந்தங்களில் சொன்ன சரித்திரங்கள் இருக்கட்டும், நம்ம காலத்திலே பல பேரோட ராமன் நிறையா நேரம் பேசியிருக்காள். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது அந்தந்த சரித்திரத்தை நினைப்படுத்துகிறேன். தாகேரிவாள் சரித்திரம் 150 வருஷம் தான், இப்போ தான் 150 வருஷம் கொண்டாடினாள். போன சஞ்சூரில் நடந்த சரித்திரம் அது. இதை இல்லைன்னு ஒருத்தம் சொல்ல முடியாதே. மீதி புராணங்களில் சொல்ல வேணால் சந்தேகப்படலாம். 150 வருஷம் முன்னாடி கொண்டு தாகேரிவாள் அனுக்கிரம் பண்ணியிருக்கானே. இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் பரிபூர்ணமாக இருந்துன்னு வச்சுக்கோ, கட்டாயம் பகவான் இன்றைக்கும் பேச காத்துன்னு இருக்கான், சந்தேகம் இல்லை. பேசின்னு இருக்கான் பல பேரோட. அப்படி எந்த பிரபு பிரத்யட்சமாய் பரமானுகிரமனும் அவனுடைய சரித்திரத்தை புண்ணிய கிரந்தமாய் ராமாயணமாய் ரசனை பண்ணி குஷலவாழ்ட்டு ஒப்படைக்க, அதை குஷலவாள் ஆரம்பித்து ராமனுடைய சன்னதியை அற்புதமான முறையில் கானம் பண்ணி வந்தாள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கானம் பண்ணி வந்து ராமாவதார சரித்திரம் கானம் பண்ணுற போது பிரபு சைத்திர சுத்தம் நவமி அதிதி அதிதி தேவதான புனர்வசு நட்சத்திரம் நக்ஷத்ரே திதி தெய்வத்தே சோச்ச சம்சேஷு பஞ்சசு. 5 கிரகம் உச்சமாக இருக்கிற போது அவதாரமாம். சோச்ச சம்சேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பத விந்து நாசா. கடகலக்னத்தில் பகவத் அவதாரம். கடகலக்னத்தில் பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன?
இன்னும் சொல்லப்போனால் கடக லக்னம் ரொம்ப உயர்ந்த லக்னம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரிஷப லக்னம், தனுர் லக்னம் இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த லக்னமாக சொல்லப்பட்டிருக்கு. மீன லக்னம் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி லக்னங்கள் ரொம்ப உயர்ந்தாக சொல்லப்பட்டிருக்கிற போது கடக லக்னத்துக்கு அவ்வளோ பிராசஸ்ன்னு சொல்லலை. ஆனால் பகவான் கடக லக்னத்தில் வந்து அவதாரம் பண்ணினாலாம். எதனாலே நாள் கடக லக்னத்தில் அவதாரம் பண்ண முடியாது, தன்னை தானே கட்டுப்படுத்தினான் சுவாமி. கிரகேஷு கர்க்கடே லக்னே அஸ்வமேத யாகம் நடந்தபோது ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம். அந்த யஜ்யத்தில் தட்சிணை கொடுக்குற காலம் வந்த உடனே சகலத்தையும் அள்ளி தானம் பண்ணினான் தசரதன். அந்த குடும்பங்களில் தானம் பண்ணுறதுன்னு வந்தால் பொக்கிஷத்தையே தரஞ்சு நில் பேலன்ஸுங்கிறே அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துருவாள். மீது அந்த மறுநாளைக்கு அவா மானியம் கொண்டு வந்து வைக்கிறாளே அந்த மண்பாத்திரங்களை வச்சுருந்தான் குடும்பம் நடத்துகிற வழக்கம். அந்த அளவுக்கு சகலத்தையும் தானம் பண்ணிவிடுற வழக்கம். வெளியிலேருந்து வரல போட்டோம். வாக்பத விந்துநாசா தசரதன் யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணுற போது சகலத்தையும் தானம் பண்ணிட்டான். கையில் ஒரு பைசா மிச்சமில்லை. அந்த அளவுக்கு சகலம் தானம் பண்ணி யாகம் முடிஞ்சோடனே அவபிரத ஸ்தானத்துக்குன்னு கிளம்புற வழக்கம். அந்த அவபிரத ஸ்தானத்துக்கு கிளம்புற போது அப்போ தான் எதிர்பாராமல் ஒரு பெரியவர் அந்த தசரதன்கிட்ட கை நீட்டுறதுக்கு யாச்சகத்துக்கு வந்தாலாம். எல்லாத்தையும் தானம் பண்ணி ஒன்றும் இல்லாத நிலையில் கிளம்புற போது அவன் ஒரு பிராமணர் வந்தால் தானம் வாங்கிக்கிறதுக்குன்னுட்டு வால்மீகி நேராக பார்த்துன்னா ராமாயணம் எழுதுறார் அவர். அதனால் ஆரம்பிக்கிற போதே தரித்ராய த்விஜாயாதே தரித்ராய த்விஜாயாதே மூஞ்சியை பார்க்குற போதே குச்சேலருக்கு தாயாதியம் தோன்றதாம். அந்த மாதிரி ஏழ்மை தெரியுறதாம். ஆனால் ஏழ்மைன்னு தெரியுறதே தவிர முகத்தை பார்க்குற போது 4 வேதங்களும் அத்தியனம் பண்ணினவர் துஜாயாத அத்தியனம் பண்ணவர் தபஸ்வின்னு தெரியுறதாம். ஏன்னா முகமே ரூபத்தை உள்ளே இருக்கிற சக்தியை காண்பிச்சு கொடுக்கும். அந்த பெரியவர் கிளம்புற தசரதன் அவபிரதஸ்தானத்தை கிளம்புற போதும் தசரதன்கிட்ட வந்து கையை நீட்டினாள். நீங்கள் நிறையா தானம் பண்ணினேன் கேள்விப்பட்டேன். நான் வரத்துக்கு கொஞ்சம் நாழியாக எடுத்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கை நீட்டினாள். உண்மையாக தசரதன்கிட்ட எதுவுமே கிடையாது. பொதுவாகவே யாராக இருந்தாலும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கோபம் வரும். நான் எல்லாம் தானம் பண்ணி முடிச்சுட்டு கடைசின்னு விட்டாலாம் வந்தானா இத்தனை நாள் செலவழிச்சிருக்கானே அந்த கோபத்தெல்லாம் அவர்கிட்ட காட்டுவான். மூஞ்சியை பாரு இப்போ வந்து சேர்ந்தே போட அவனோட இல்லை என்ன சிரமம் கேளுங்கோ. இல்லைன்னு சொல்கிற போது தான் வெய்வன், கொடுக்குற போது கோபப்பட மாட்டான். இல்லை இல்லைன்னு சொல்கிற போது இதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் யோதனுடைய இருக்கும். தர்மத்துக்குன்னு வசூலுக்கு போகிறான்னு வச்சுக்கோ, கொடுக்குறவா குறை சொல்ல மாட்டான். போனோட நான் 500 ரூபா கொடுத்தேன், இந்த ரூபா அவ்வளோ வசதி இல்லை, 100 ரூபா தரேன்னு வேணா சொல்வாளே தவிர கொடுக்குறவா செய்ய மாட்டான். கொடுக்காது இருக்கா பாருங்கோ, அவன் தான் வேறு வேலையே கிடையாது, இதில் மாற்றி ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒரு ராதா கல்யாணங்கிறாள், நீர் கும்பாபிஷேகங்கிறீர் அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கு சீர்வன், இல்லைன்னு சொல்கிறதுக்கு கோபப்படுவானே. ஆனால் இல்லைன்னு சொல்கிறது தான் லோகத்துக்கு சீர்வன். அந்த இல்லாத நிலை வர்றவோ தான் கோபம் வரும். யாராக இருந்தாலும் கோபிச்சிக்கக்கூடிய கட்டம். ஆனால் அந்த குடும்பத்தில் மகான்கள்கிட்ட கோபமே படமாட்டான். அதனால் அங்கேருந்து வந்து தசரதன்கிட்ட கை நீட்டினாராம் அந்த பெரியவர், எனக்கு ஏதாவது கொடுத்தா தேவையில்லைன்னு. தசரதன்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. ஆனால் இல்லைன்னே சொல்கிற வழக்கம் கிடையாது இந்த குடும்பத்தில். கொடுத்து பழக்கம் உள்ளவாள் இருக்கா பாருங்கோ. ரொம்ப பேர் நினைச்சிருக்காள் புறத்தாட்டு போய் கை நீட்டுறது தான் கஷ்டம்னுட்டும். அதை விட இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமா, கொடுத்தே பழக்கம் உள்ளவாளுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது எல்லாத்தை விட பெரிய கஷ்டம். இல்லைன்னு சொல்கிற சப்தம் வாக்கிலே வராது கொடுத்து பழக்கம் உள்ளவாளுக்கு. தசரதன் அது மாதிரி உள்ள குடும்பம் ஒன்றும். அதனால் இல்லைன்னு சொல்லலை. என்ன பண்ணான்னு அப்படி கை நீட்டினவாளுக்கு ஹஸ்தாபரணமுத்தமம் மனு நாள்லேருந்து தரிச்சின்ற தோல்வலை இருக்கே அதை அப்படியே கழட்டி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தாராம். வால்மீகி நேராக பார்த்துன்னா ராமாயணம் எழுதுறார், தத் சர்வம் தர்ம வீரியேன பிரத்யக்ஷமிவ தரிசிதம். நேராக பார்த்துன்னா எழுதுறார், தோல்வலையை கழட்டினான்னு சொல்கிற போதே அடுத்த பதம் உத்தம், அவருக்கு தூக்கியாரி போடுறது இல்லையா. தசரதன் கொடுக்குறார், வால்மீகிக்கு தூக்கியாரி போடுறது. விலை மதிக்க முடியாத தோல்வலையை கொண்டு கொடுக்குறாரு
அப்படின்னு வால்மீகிக்கு தூக்கி அறி போடுறது. அஸ்தாபரணமுத்தமம் தோல்வழியை கேட்டு கொடுத்தானாம். யாருக்கு கொடுத்தால் தெரியுமான் நாள் கஸ்மை சித்யாச்சமானாயே கஸ்மை சித்தின்னாலே முந்தி பிந்தி தெரியாத யாரோ ஒரு பெரியவாளுக்கு அப்படின்னு சொன்னான். ஏன் தெரியுமோ, சில போது ரொம்ப வேண்டிவாளா போயிடுவாள் வர்றவாள். இல்லை மாமனார்